அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அனைத்தில் உள்ள காவலரை அதிவாதி அதே அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புத்தக வழங்கி செலுத்துமாறு பணியுடன் இம்முகாமிற்கு 227 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 122 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு இங்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய். அதே தாய்மார்கள் அவர்கள் 28வது வாரம் வரும்போது அவருடைய ஹீமோகுளோபின் மற்றும் எடை வந்து கர்ப்பகாலம் வந்து இருந்த எடையை விட 5 கிலோ கூடி இருக்கணும். ஹீமோகுளோபின் குறைஞ்ச 10 கிராம் இருக்கணும். இப்படி தன்னுடைய தகு பார்த்துட்டாங்கன்னா 2வது தவணையாக 1000 ரூபாய். அதே தாய்மார் 36வது வாரம் வரும் பட்சத்தில் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவுக்கு 11 கிராம் வழங்கப்படுகிறது. இது எல்லா கர்ப்பத்துக்கும் பொருந்தும். 3வது நாள் இந்த கர்ப்பம் தான் பொருந்தும். அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை 6 மாதம் மரியாதைக்குரிய வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கீவக்குப்பம் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி அடுத்தபடியாக செஞ்சிமா துளசியம்மா விலையில்லா வீட்டுமணி பட்டா செஞ்சி லட்சுமி செஞ்சி கிராமத்தை சேர்ந்த விலையில்லா வீட்டுமணி பட்டா பயனாளி அடுத்த பயனாளி ரமேஷ் கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த செல்வராணிக்கு புதிய குடும்பத்தை வழங்கப்பட உள்ளது. கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த செல்வராணி அடுத்தபடியாக பிஎன் பாளையம் கிராமத்தை சேர்ந்த கொஞ்சம் பின்னாடி பருவமழை எதிர்கொள்வதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சில் நாம் தயாராக இருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் தாழ்வான பகுதிகள், அந்த பகுதிகள் கடந்த பருவமழைகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கோ இல்லை மழை நீர் தேங்கி இருந்த பகுதிகளை எல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகளில் இந்த முறை இருக்கிற சேனல்ஸ் இதெல்லாம் தூர்வாருகிற பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான பணிகள் நடந்து முடிந்தும் உள்ளது. அதே போல அரசு கட்டிடங்கள், பள்ளிகள், பழுதடைந்த நிலையில் உள்ள பள்ளிகள் அதில் இடிக்குவதற்கும் நாங்கள் உத்தரவு வழங்கி அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல WRD, ஹைவேஸ் அனைத்து துறைகளும் போதிய பருவமழை எதிர்கொள்வதற்கு தேவையான தயார் நிலையில் இருக்கிறது. முகாம்கள் ஏதாவது 22 முகாம்கள் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். எங்கெங்கு தாழ்வான பகுதிகள் மக்களை தேவைப்பட்டால் அதிகமாக அந்த பகுதிகள் மழை நீர் வரும் பட்சத்தில் அவங்கள கொண்டு போய் வைப்பதற்கான முகாம்கள் வட்டாட்சியர்கள் எல்லாம் ஆய்வு செய்து நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். டெங்கு பரவல் இருக்குது. முன்னெல்லாம் கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்க, ஆய்வு பண்ணாங்க, வீடு வீடாக ஆய்வு பண்ணி அபராதம் வச்சாங்க. இப்போ இந்த ஆண்டு அதுக்குரிய ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கோமா? இல்லை, டெங்கு நம்ம டெங்கு பணியும் நம்ம மாவட்டத்தில் முழு மூச்சில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் 80 கேஸ் டெங்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் இது கடந்த மாதத்தை விட நல்ல அளவில் குறைஞ்சிருக்கு. இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, செப்டம்பர் மாதத்தில் நம்மகிட்ட டெங்கு கேஸில் பார்த்தீங்கன்னா 60% 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தான் டெங்கு பாதிக்கப்பட்டிருந்தது செப்டம்பர் மாதம். அதனால் அக்டோபர் மாதம் முழுக்க நம்முடைய அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அனைத்து பள்ளி கல்லூரிகள்லையுமே 3 நாட்கள் தொடர்ந்து ஃபாகிங், சோர்ஸ் டிடெக்ஷன் எல்லாமே செஞ்சோம். காலை மாலை ஃபாகிங், சோர்ஸ் டிடெக்ஷன்லாம் செஞ்சோம். இதில் இந்த மாதம் 18 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு டெங்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் அதே போல் டிபிசி ஒர்க்கர்ஸ், ரேபிட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே தொடர்ந்து ஃபீல்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் எங்கெல்லாம் அதிகமாக ஃபீவர் கேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபீவர் கேம்ப்ஸ் தொடர்ந்து நடைபெற்று. இந்த பழுதடைந்த பள்ளிகள் எத்தனை கட்டடங்கள் கணக்கில் இந்த ஆண்டு இடிக்குது? ஆமாம், அதாவது எத்தனை இடிக்கிறதுக்கு திட்டம்
இல்லை, அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. ஊரக பகுதிகளில் உள்ள பள்ளி கட்டடங்கள், பழுதடைந்த கட்டடங்களை இடிக்கும் பணி நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மேற்கொள்கிறார்கள். அதே போல நகர்ப்புறத்திலும் மற்ற ஊரக பகுதிகளில் உள்ள ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பராமரிப்பு நம்முடைய பிடபிள்யூடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் சிஇஓ கிட்ட இருந்து வழங்கப்பட்டு ஒரு 120 பள்ளிகள் ஊரக பகுதிகளிலையும், அதே போல் பிடபிள்யூடியில் வந்து ஹையர் அண்ட் ஹை ஸ்கூலில் ஒரு 70 கட்டடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து மிக மிக மோசமான நிலையில் உள்ள கட்டடங்களை மட்டும் இடிக்கும் பணி வந்து முதல்ல தொடங்கப்பட்டு நடைபெற்று. ஏரி கால்வாயில் வரத்து கால்வாயெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குதான். அதனால் நிறைய ஏரி வந்து வறண்டு கிடக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஆக்கிரமிப்பு விவசாய குறைத்தொழில் கூட்டத்தில் நேற்று சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்முடைய பேரணாம்பட்டில் பார்த்தீங்கன்னா மலட்டாறுலேருந்து வர்ற அந்த கால்வாய், அந்த சேனலில் வந்து அதனால போன தடவை பெருமழை ஏற்படும் பொழுது பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு நமக்கு உயிர் சேதம் கூட. அந்த மாதிரி பகுதிகளை ஆய்வு செய்து உடனடியாக அந்த 11 கிலோமீட்டர் அந்த சேனலையும் டீசல் பண்ணி முடிச்சிட்டோம் போன மாதம். அதே போல் எங்கெங்கே முக்கியமான பகுதிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக இடையூறு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உடனடியாக செய்துவிட்டோம். இது வந்து WRD ஆய்வு செஞ்சு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு அங்கேருந்து ஃபண்ட் சேங்ஷன் ஆகும்போது அதாவது பீரியாடிக்கலாக அவங்க செஞ்சுக்கிட்டு ஆக்கிரமிப்புக்குள்ள அகற்றப்படுமா? ஆக்கிரமிப்பு வந்து அகற்றப்படுமா? நீர்நிலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் உறுதியாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது வந்து இன் ஃபேஸ்டு மேனர் டெங்கு பணி கண்ட்ரோல் மெஷர்ஸ், மிட்டிகேஷன் மெஷர்ஸில் மாவட்ட நிர்வாகம் முழு மூச்சாக சரி பண்ணுவாங்க. அது என்னதான் கொசு ஒழிச்சாலும்